ஹாய் ஸ்டூடெண்ட் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுவரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் ஃபிசிக்ஸ் 12th ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட 2 மார்க் 3 மார்க் ப்ராப்ளம்ஸை நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது மார்ச் 2009லேருந்து ஜூன் 2023 வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 2 மார்க் தனியாக பார்க்க போகிறோம், 3 மார்க் தனியாக பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் தரவாக பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக இது பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் உங்களுக்கு வரும். ஏன்னா இப்போ பார்த்துட்டிங்கன்னா ரீசெண்டாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர்லேருந்து கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நமக்கு ரிப்பீட் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட்லி கெமிஸ்ட்ரியிலும் அது மாதிரி தான் நிறையா கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயரில் என்ன கேட்டிருந்தாங்களோ அதுதான் கேட்கலாம். ஸோ அதனால் இந்த சம்மை நீங்கள் தரவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட இது ஓரியன்டாக இதே ப்ராப்ளத்தையோ அல்லது இதே மாதிரி இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தையோ நமக்கு கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டிங்கன்னா 2019 கேட்ட கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா 2 கொஸ்டின்ஸு. நான் இந்த கொஸ்டின்ஸை நான் உங்களுக்கு மேலோட்டமாக காட்டுறேன். நீங்கள் வந்து ஆன்சரையும் நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ இது 2019 நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அந்த ப்ராப்ளத்தை கொஞ்சம் பார்த்துக்குங்க, ஓகேங்களா? ஏன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட 50 சம்முக்கு மேலே இருக்குது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு மேலோட்டமாக காட்டுறேன். இதை நீங்கள் வந்து பார்த்துட்டு அந்த சம்மை ப்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நோட்டில் கூட எழுதி வச்சுக்கலாம். 2020 பார்த்துட்டிங்கன்னா 2 சம்மு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஐடியல் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இது 2வது கொஸ்டின். மொத்தம் 2020 2 2 மார்க் கொஸ்டின். இது எல்லாமே 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான், ஓகேங்களா? 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து இது 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க 2020. மேக்ஸிமம் 2 மார்க் 3 கொஸ்டின்ஸ் வந்துடுது. எல்லா இயர்லேயும் பார்த்துட்டிங்கன்னா 3 2 மார்க் கொஸ்டின் வருது. ஆனால் அதில் ஒன்று தான் கம்பல்சரி. நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ கெமிஸ்ட்ரியில் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ரேர். இப்போ நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் ப்ராப்ளமே ரொம்ப கம்மியாக தான் கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா? ஆனால் வந்து ஃபிசிக்ஸில் நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதனால் எல்லா ப்ராப்ளமும் நம்ம போட்டிருந்தா தான் ஒரு 6 2 மார்க்கு நம்மளால் அட்டன் பண்ண முடியும், ஓகேங்களா? இது செப்டம்பர் 2020 கேட்ட கொஸ்டின்ஸு. இது 3 கொஸ்டின்ஸு, மேக்ஸிமம் 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்தது. இது செப்டம்பர் 2021. இப்போ 2021 செப்டம்பர் 2020 இப்படிலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரினா என்ன மீனிங் அப்படின்னா அரியர் எக்ஸாம். இப்போ நீங்கள் மார்ச்சில் எழுதுறது நீங்கள் ரெகுலராக எழுதுறது. ஸோ இதில் ஃபெயில் ஆகிறவங்க அல்லது ப்ரீவியஸ் இயரில் ஃபெயில் ஆனவங்க எழுதுறதுக்கு பேர் தான் இந்த சப்ளிமெண்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் சப்ளிமெண்ட்ரியில் கேட்ட கொஸ்டின்ஸ். இதெல்லாம் ஜூன் 2023 அதேமாதிரி உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்ஸ் தான், ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2021 இதுவும் பார்த்துட்டிங்கன்னா சப்ளிமெண்ட்ரி தான். மோஸ்ட்லி இந்த சப்ளிமெண்ட்ரி கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து அடுத்த சப்ளிமெண்ட்ரியில் ரிப்பீட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது செப்டம்பர் 2021 கேட்ட கொஸ்டின், அதே கொஸ்டின்ஸ் வந்து சப்ளிமெண்ட்ரியில் 2023 கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்து செப்டம்பர் 21. ஸோ இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் நல்லா பொறுமையாக கொஸ்டின்ஸை நான் காட்டிருக்கேன். அதை நீங்கள் ஆன்சரும் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தெளிவாக அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு நோட்டில் போட்டுக்கோங்க. ஸோ மே 2022 கேட்ட கொஸ்டின்ஸ் 2 கொஸ்டின்ஸ், 3 கொஸ்டின் மொத்தம் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு 2 கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். இது எல்லாமே ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ வரக்கூடிய காலங்களில் பார்த்துட்டிங்கன்னா இருந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்கிறதில்ல. இப்போ வர கொஸ்டின்ஸ் வந்து ப்ராப்ளமே ஈஸியாக கேட்டிருக்காங்க. இது ஜூலை 2022 கேட்ட கொஸ்டின்ஸ். நோட் டவுன் பண்ணிக்கோங்க ஆன்சர் அதுக்கு. ஜூலை 2022 அது மேக்ஸிமம் உங்களுக்கு 3 2 மார்க்கு வந்துடுது. அப்போ நம்ம ஒரு 2 மார்க் அட்டன் பண்ணால் கூட பப்ளிக் கம்பல்சரி கேட்டாலும் மீதது நம்ம அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா மார்ச் 2023 கேட்டிருக்காங்க, ஜூலை 2022 கேட்டிருக்காங்க. இது மார்ச் 2023 கேட்ட கொஸ்டின்ஸு. மார்ச் 2023 கேட்ட கொஸ்டின். இது ஜூன் 2023 கேட்ட கொஸ்டின்ஸ். ஜூன் 2023 கேட்ட கொஸ்டின். ஸோ மொத்தம் 22 சம்ஸு இது வரைக்கும் நமக்கு எதில் கேட்டிருக்காங்க அப்படின்னா 2 மார்க்கில் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸாக கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? இனி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 3 மார்க்கில் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸாக கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ இது வந்து கொஸ்டின்னு மேலே கொடுத்துருக்க டயக்ராம். இதை வச்சு நமக்கு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது மார்ச் 2019 கேட்ட கொஸ்டின். இதுவும் மார்ச் 2019 கேட்ட கொஸ்டின்ஸ். இதுவும் மார்ச் 2019. இப்போ ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா 3 2 மார்க்கு 3 3 மார்க்கு நமக்கு ப்ராப்ளம் வந்துடுது. அப்போ அரவுண்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம பாதி ஒரு பார்ட் வந்து ப்ராப்ளம்லேயே நமக்கு ஃபிசிக்ஸில் போயிடுது. ஸோ அதனால் ப்ராப்ளம்ஸுக்கு நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து ஃபுல் மார்க் எடுக்கிறது மட்டும் இல்லை, பாஸு கூட நமக்கு இந்த ப்ராப்ளம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். அதனால் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு தடவை கம்ப்ளீட்டாக போட்டு பார்த்துடுங்க.
ஸோ இது 2020 கேட்ட ப்ராப்ளம்ஸு. கொஸ்டின்ஸை பார்த்துக்குங்க, அதுக்கப்புறம் ஆன்சரை பார்த்துக்குங்க. இது 2020 கேட்டது தான். இது செப்டம்பர் 2020 கேட்டது. இந்த செம்ம கொஞ்சம் பார்த்துக்குங்க. நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணியே காட்டுறேன், அதை நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆன்சர் அதை பார்த்துக்குங்க. இது எல்லாமே 3 மார்க்கு. ஸோ 3 மார்க் அப்படின்றது ஓரளவு கொஞ்சம் பெரிய கொஸ்டின்ஸாக இருக்கிறது தான் 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. நம்ம 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா 2 சப்ஸ்டியூட் பண்ணி ஃபார்முலா போட்டு சப்ஸ்டியூட் பண்ணோன்னே ஆன்சர் வர்ற மாதிரி இருக்குது. பட் 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம டெரைவ் பண்ணி பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. இது 2020 கேட்ட செப்டம்பர் 2022 இது செப்டம்பர் 21. செப்டம்பர் 21லேயே அடுத்த கொஸ்டின் இருக்குது. இது மே 2022. மே 2021 இருக்காது. ஏன் சார் அது மார்ச் 2021 இருக்காது? ஏன்னா அந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் நடக்கலை. ஆனால் அதில் வந்து நமக்கு அரியர் எக்ஸாம் மட்டும் நடந்துச்சு. ஸோ செப்டம்பர் 2021 மட்டும் இருக்கும். இது ஜூலை 2022 கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ஸை நல்லா தரவாக பார்த்துட்டு அதுக்கு ஆன்சர் இதிலே இருக்குது. ஆன்சரை வந்து நீங்கள் ஒரு தடவை போட்டு பார்த்துட்டிங்கனாலே கண்டிப்பாக இதில் இருக்க கொஸ்டின்ஸு நமக்கு ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 2 மார்க்கில் நம்ம வந்து 22 கொஸ்டின்ஸு நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம். இது மார்ச் 2023. மார்ச் 2023 இப்பயும் பார்த்துட்டிங்க அப்படின்னா 3 2 மார்க்கு 3 3 மார்க்கு ஆக மொத்தம் நமக்கு 6 கொஸ்டின்ஸ் ப்ராப்ளமாகவே வந்துடுது. இது ஜூன் 2023ன்றது மார்ச்சில் நடந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆனவங்களுக்கு வைக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்ஸ். இதுவும் ஜூன் 2023 வந்த கொஸ்டின்ஸு. ஸோ ஆக மொத்தம் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து 2 மார்க்கில் 22 பார்த்தோம். ஸோ 3 மார்க்கில் பொறுத்த வரைக்கும் 21. ஸோ டோட்டலாக பார்த்துட்டிங்கன்னா 43 சம்ஸு இது வரைக்கும் 2019 2023 நடக்கக்கூடிய எல்லா சப்ளிமெண்ட்ரி அண்டு பப்ளிக் எக்ஸாம்ஸு எல்லாத்துலேயுமே நம்ம ரெகுலர் பப்ளிக் எக்ஸாம்ஸ்லேயும் கேட்ட கொஸ்டின்ஸு. ஸோ இதை எல்லாத்தையுமே ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இதே பேட்டர்ன்லேயோ அல்லது இதே கொஸ்டின்ஸோ நமக்கு ரிப்பீட் ஆகலாம். ஸோ அதனால் நீங்கள் இதை தரவு பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்க்குறது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன், ஓகேங்களா? ஸோ இது கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்தை தெரிவிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, அதுக்கான வீடியோவை அடுத்ததில் பார்க்கலாம். தேங்க்யூ.